சினிமால பாதி பேருக்கு யாருக்குமே பேப்பட்டு வரது இல்ல. டெக்னீஷியன் சொல்றாங்க ஓகே, மேபி கரெக்டா காசு வாங்கினா நான் தகமானவன் சொல்லுவாங்களோ ட்ரை பண்ணி பாக்குறேன். அந்த படத்தை நீதான் மருந்து நடிக்கிறீ, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை சார்? நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா பாத்துக்கிறீங்க, ஒழுங்கா நடிக்கிறீங்க, அந்த மாதிரி எங்க சார் காசும் கொடுக்க மாட்டாங்க, பேரும் கொடுக்க மாட்டாங்க, சந்தோஷமாவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த லைனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கிண்டல் பண்றதா இருக்கும், இல்ல மீம்ஸ் போடுறதா இருக்கும், நிறைய பண்றாங்க. எந்த லைனை எடுப்பாங்கன்னு யோசிச்சா நம்ம பேச முடியும். நீங்க என்ன பேசினாலுமே எடுக்க போறான், அதுக்கு நீங்க தைரியமா பேசுங்க, எடுத்துக்கிட்டோம் இது பெட்டரா. ஏன்னா நீங்க என்னவே பேச சும்மா உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னு எடுத்துப்பான், அதுக்கு அப்படி திட்டிடுங்களா, எடுத்துக்கோன்ற மொத்தமா கொடுங்க. அவர் வந்து ஒரு நடிகரே இல்ல, யாருக்குமே அவர் தெரியாது. டக்குன்னு மென் இன் பிளாக்ல வர மாதிரி ஒரு பேனா வாங்கி எல்லாருக்கும் எஸ்டிஆரோட மெமரி அழிச்சிட்டோம் அப்படின்னா எஸ்டிஆர் என்ன பண்ணுவாரு? ஊர் சுத்துவாங்க ஜாலியா. ஏன்னா எங்க போனாலும் பப்ளிக் பாத்துக்கிட்டே இருக்காங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் சும்மா வேணா போயிட்டு யாராவது வந்தாங்கன்னா நான் ஓடி போய் ஒரு வாட்டி செல்ஃபி எடுத்து அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டு வந்துடுவேன். யார் கூட செல்ஃபி எடுத்து நீங்க சமையல் இரிட்டேட் பண்ண ஆசைப்படுறீங்க? அப்படிலாம் இல்ல, யாரா இருந்தாலும் ஓகே. அது சும்மா ஒரு ஜாலியா ஒரு காமெடி ஆக்டர் யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னா கூட ஓகே, ஜாலியா செல்ஃபி எடுத்துட்டு இந்த மாதிரி வெளியில ஊர் சுத்தணும், அப்படியே பீச்ல மக்களுக்கு நடுவில் நடந்துட்டு அவங்க எல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கிறோம். அந்த மாதிரிதான். அதெல்லாம் பயங்கரமா மிஸ் பண்றீங்களோ இப்போ? கண்டிப்பா இருக்கும்ல. இப்ப இதே மாலுக்கு நான் வரேன், வந்தா கடையெல்லாம் பார்க்கும்போது போய் நடந்து போகணும்னு ஆசையா இருக்கு. இப்படி போனோடனே ஒருத்தர் தயார் செல்ஃபிஸ் தயார்னு வரான், எப்படி போறது? அதுதான் பிரச்சனை. எங்க அப்பாவோட எமோஷனலான கேரக்டர். நான் படம் பார்க்கும்போதே பயங்கரமா அழுவேன். இந்த சின்ன சென்டிமெண்ட் சீன் வந்ததுனாலே நான் அழுவ ஆரம்பிச்சிருவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க, இல்ல ஊரை விட்டு போறேன், அந்த மாதிரி நான் பிக் பாஸ்ல யாராவது வீட்டை விட்டு வெளில வராங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி நாடு படம் பார்த்து அழுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம அந்த படத்துக்குள்ள ஈஸியா ரிலேட் ஆகிறோம், கரெக்டா கனெக்ட்ல இருக்கோன்றது எனக்கு தோணும். ஆனா டிவிலயோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிவி பார்த்து அழுதும் போதோ, இல்ல ஒரு மேடையில நீங்க பேசி அழும்போதோ, மேடையில பேசினா பப்ளிசின்னு சொல்லிடுவாங்க, டிவில பேசினா டிஆர்பின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் என்னதான் காதுல வாங்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறமா அழ முடியுதாங்க, அந்த இன்ஹிபிஷன் எல்லாம் இல்லாம. இல்ல, நான் இவனுங்க சொல்றத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு இப்ப அந்த இடத்துல அழுகு வருதுன்னா என்ன, இவங்களை போய் கத்தியால இப்படி குத்தி விட்டோம்னா வலிக்காதா இவங்களுக்கு? நான் என்ன சிலபரசா வலிக்காதா அவருக்கு? ஏன் அழுக கூடாதுன்னா என்ன? அழுதுதானே எல்லாருமே பிறக்கிறோம், நம்ம பிறந்தோன்றதுக்கு அத்தாட்சியே கண்ணீர் தாங்க. அப்புறம் என்னத்துக்கு இவனுங்க சொல்றதெல்லாம் நம்ம ஃபீல், அதெல்லாம் அவங்க சொன்னா சொல்லிட்டு போறான். அது ஒரு 10 பேர் சொல்லுவான், இவன் சொல்றதுக்காக எல்லாம் நம்ம வாழாம இருக்க முடியும். அதுக்குன்னு எப்ப பாரு நம்ம அழுதுட்டு என்ன பாக்குற ஜனங்களை அப்படி வேணா நம்ம வந்து சும்மா அழுவாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அந்த மாதிரி சில நேரங்கள்ல. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லைங்க. அன்புன்றது வந்து இல்ல வெளிப்படுத்தல், அதாவது கொடுக்கறதுன்னா இன் வாட் எவர் வே, வாட் எவர் யூ ஹேவ். ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அதை அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா அதை நம்மளால கொடுத்தோம்னா அது அன்பு தானே. வென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு அன்பை தேடிட்டு தான் நான் இத்தனை நாள் தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் தான் அன்புன்ற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா கொடுக்கற இடத்துல நான் இருக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கேன் நான். இப்போ நம்ம விமனோட சேஃப்டி, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இது சைல்ட் அபியூஸ் இருக்கட்டும், அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியால நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் கெட்டிங் கனெக்டட் டு விமன்ல இன் சம் வே. அந்த பாதிப்புக்கு வந்து அது இருக்கு, அவங்க தான் டைரக்டா பாதிக்கப்படுறாங்க. சோ அதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த படம். அகைன் இப்போ உமன் சேஃப்டி பத்தி நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்றதுனால கேக்குறேன்,